சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அந்த கரிகாலன் அழிக்கப்பட வேண்டும். அதைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? அதுதானே உங்கள் லட்சியம்? ஆம் பெருந்தேவி, அதுதான் நம் புது வாழ்விற்கு போடப்படும் அடித்தளம். கரிகாலனின் சமாதிக்கு மேல்தான் இந்த இருங்கோவேலின் அரண்மனை கட்டப்பட வேண்டும். இதுதான் எனது ஒரே லட்சியம். இதில் உனக்கேதும் கருத்து வேறுபாடு இல்லையே? பிரபு, என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? உங்கள் லட்சியம் தானே எனது லட்சியம். உங்கள் லட்சியம் நிறைவேறும் போது என்னை விட மகிழ்ச்சி அடைபவர் வேறு யார் இருக்க முடியும்? பெருந்தேவி, இந்த ஒரு வார்த்தை போதும். எனக்காகவும் உனக்காகவும், ஏன் வேளிர் குலத்தின் வெற்றிக்காகவும் நானே அதை நிறைவேற்றுவேன். சரி, நீ அமைதியாக உறங்கு. நான் உன் பாதங்களை பிடித்து விடுகிறேன். பிரபு, என்ன இது மீண்டுமா? பரவாயில்லை பெருந்தேவி, அது என் மனதிற்கு சற்று அமைதியை தருகிறது. தயவு செய்து நான் சொல்வதை கேள். நீ உறங்கு, உறங்கு பெருந்தேவி. சரி. பிரபு, பிரபு, என் பிரபு எங்கே? பாவம், அவருக்கு நிம்மதி கிடைப்பதே உறக்கத்தில் மட்டும்தானே. உறங்கட்டும், நன்றாக உறங்கட்டும். என் பிரபுவுக்கு என் மீது எவ்வளவு அன்பு! என்னை அரியணையில் மீண்டும் அமர வைக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம்! ஆனால் அவருக்காக நான் என்ன செய்தேன்? அவரது போராட்டத்துக்கு உறுதுணையாக நான் என்ன செய்தேன்? பிரபு, உங்கள் பொருட்டு அந்த கரிகாலனை என் கரத்தால் அழிக்க முடியும் என்றால் அதையும் நான் உறுதியாக செய்து முடிப்பேன். அந்த முயற்சியில் என் உயிரையே பலி கொடுக்க நேர்ந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமாம், ஆமாம், அதுதான் சரி. அப்படித்தான் செய்ய வேண்டும். என் பொருட்டு எவ்வளவோ செய்த என் கணவருக்காக நான் இதை செய்தே தீர வேண்டும். யார் யாரையோ அனுப்பி எப்படி எப்படியோ முயற்சித்தும் நடக்காத காரியம் இந்த பெருந்தேவியால் நிறைவேறியது என்ற மகிழ்ச்சியை அவருக்கு நான் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே வழி இப்பொழுதே யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டு பூம்புகார் செல்வதுதான். பூம்புகார், கரிகாலன், அழைத்து விடுகிறேன்.
மகாராணி, தாங்களா? இந்த இரவில் எங்கு செல்கிறீர்கள்? சத்தம் போடாதே. யாரது? நான் தான் இளவரசி விருமன். மிகவும் அவசரமான செய்தி. அலி, இளவரசி யாரே? நீ சென்று கதவை திற. உத்தரவு இளவரசி. இளவரசி. என்ன தளபதியாரே? என்ன அவசர செய்தி? மகாராணியார் மகாராணிக்கு என்ன? மகாராணியார் குதிரையில் ஏறி எங்கோ வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். என்ன? ஏதாவது கனவு கண்டீர்களா? உடல்நலம் சரியில்லாதவரால் குதிரையில் எப்படி செல்ல முடியும்? எனக்கும் திகைப்பாகத்தான் இருந்தது இளவரசி. குதிரையில் சென்ற அவரை நான் தடுத்ததற்கு எதுவும் பேசாதே என்று சைகை காட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இளவரசி. ஐயோ, இது என்ன விபரீதம்? இந்த அர்த்த ராத்திரியில் அந்நியர் எங்கு சென்றிருப்பார்? வாருங்கள் போய் பார்க்கலாம். சரி. ஐயோ, அந்நியரை அறையில் காணவில்லையே. நான் தான் சொன்னேனே இளவரசி, மகாராணியார் குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார். தளபதியாரே, நீங்கள் சென்று வீரர்களை அனுப்பி அந்நியரை தடுக்க சொல்லுங்கள். நான் சென்று அண்ணனிடம் சொல்கிறேன். சரி. சீக்கிரம். அண்ணா. என்ன தாமரை, ஏன் இப்படி பரபரப்பாக ஓடி வருகிறாய்? அண்ணா, அண்ணியார். பெருந்தேவிக்கு என்ன நேர்ந்தது? அண்ணியார் மர மாளிகையை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் அண்ணா. தாமரை, என்ன சொல்கிறாய்? ஆம் அண்ணா, அண்ணியார் புறவியில் ஏறி புறப்பட்டு போய்விட்டதாக விருமன் வந்து சொன்னார். அவள் குதிரையில் ஏறி போகும் வரை நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒரு நோயாளியை இப்படி வெளியே போக விட்டு ஏதோ கதை சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள கூட உங்களால் முடியவில்லை இல்லையா? இதையெல்லாம் கரிகாலா, நீ சோழ நாட்டின் மாமன்னனாக இருக்கலாம், யாருமே வெல்ல முடியாத வீரனாக இருக்கலாம். ஆனால் இந்த பெருந்தேவியிடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. அடே கரிகாலா, என் கணவருக்கு நீ எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தி விட்டாய். அவர் கண் முன்னாலேயே அவரது அரண்மனை இடிந்து எரிந்து சாம்பலானதை பார்த்து அவர் எப்படி எல்லாம் துடிதுடித்து போனார். அதற்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேனடா.
போகாதே. பெருதேவி, பெருதேவி போகாதே, நில். பெருதேவி, நான் சொல்வதை கேள். பெருதேவி, வேண்டாம். பெருதேவி, பெருதேவி, நில். பெருதேவி, பெருதேவி, நான் சொல்வதை கேள். பெருதேவி, பெருதேவி, நில். நான் சொல்வதை கேள். போகாதே பெருதேவி. ஐயோ பைத்தியக்காரி, இவள் எதற்காக இப்படி செய்கிறாள்? இவள் எங்கே போகிறாள்? நோயாளியான இவளால் என்ன செய்ய முடியும்? பெருதேவி, போகாதே பெருதேவி. பெருதேவி, நில். பெருதேவி, நான் சொல்வதை கேள். பெருதேவி, 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 போகாதே. பெருதேவி, நில். பெருதேவி, பெருதேவி, நான் சொல்வதை கேள். பெருதேவி, வேண்டாம். என்னை தடுக்காதீர்கள். என்னை பின்தொடராதீர்கள். பெருதேவி, பெருதேவி, நில். பெருதேவி, நான் சொல்வதை கேள். பெருதேவி, என் லட்சியத்தை நிறைவேற்ற விடாமல் என்னை தடுக்காதீர்கள். அப்படி என்ன உன் லட்சியம்? கணவனின் மகிழ்ச்சிதான் மனைவியின் லட்சியம். அதற்காகத்தான் அந்த கரிகாலனை பழிவாங்க நான் சென்று கொண்டிருக்கிறேன். பெருதேவி, இது என்ன மூலத்தனம்? நீ இப்படி செய்து விட்டால் அதன் வீரத்துக்கே இழுக்கு. பெருதேவி, நான் சொல்வதை கேள். உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். பரவாயில்லை. உங்களுக்காக என் உயிரை இழந்தால் அதைவிட மகிழ்ச்சி எனக்கு வேறில்லை. பெருதேவி, நான் சொல்வதை கேள். நான் அந்த கரிகாலனை கொல்லாமல் விடமாட்டேன். வேண்டாம் பெருதேவி. பெருதேவி, உன்னால் முடியாது. பெருதேவி, பெருதேவி, நில். பெருதேவி, 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 இதற்கு மேல் நான் உன்னை தொடர்ந்து வந்தால் சோழ நாட்டு வீரர்கள் என்னை சிறைப்படுத்தி விடுவார்கள். இந்த இருங்கோவேல் அவர்களிடம் அகப்பட்ட நாளை பெரிய விழாவாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த நிலையில் நான் என்ன செய்வது? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாய்? ஐயோ பெருந்தேவி, பெருந்தேவி. ஆஹா, இந்த பூம்புகாரை பற்றி இதுவரை நான் கேட்டதெல்லாம் உண்மைதான் என்று நன்றாக தெரிகிறதே. சேர சோழ பாண்டிய மண்டலங்களில் உள்ள அரண்மனைகளிலேயே மிகவும் அழகாக விளங்குவது இந்த பூம்புகார் அரண்மனை என்பதற்கு அரண்மனையின் வெளித்தோற்றம் ஒன்றே போதுமானது. கூடிய விரைவில் என் கணவர் இந்த அரண்மனையை அழகுபடுத்தப் போகிறார். உடல் வலித்த பாட்டாளிகள் மிளகு மூட்டைகளை தூக்கிச் செல்கிறார்கள் என்று நினைக்கிறேன்.
கடல் கடந்த நாடுகளில் தமிழ்நாட்டின் மிளகைத்தானே மிகவும் விரும்பி வாங்கி உணவில் சேர்த்துக் கொள்கிறார்களாம். அங்கெல்லாம் மிளகு என்பதே கிடையாது என்பதால் தானே அதிசய பொருளாக வாங்குகிறார்கள். சோழ நாட்டின் புகழ் இன்று கடல் கடந்து சென்றிருக்கிறது என்றால் அதற்கு இந்த நாட்டின் வளமையும் உழவர்களின் திறமையும் தானே காரணம். இப்படி அனைத்திலும் சோழ நாடு முதன்மை பெற்றிருக்கிறதே. என் கணவர் இந்த பூம்புகாரின் அரியணையில் ஒரு நாளாவது அமர வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறார் என்று இப்பொழுதல்லவா தெரிகிறது. உலகம் முழுவதிலும் தொடர்பு கொண்டிருக்கும் இந்த சோழ நாட்டை வெல்வதென்பது அவ்வளவு எளிதான காரியமா? அந்த கரிகாலன் தானே அவரது பரம எதிரி. அவனை சாய்த்து விட்டால் நாடெங்கும் கலவரம் சூழ்ந்து கொள்ளும். ஏன் முடியாது? கலவரத்தை அடக்குவது போல் என் கணவர் இங்கு புகுந்து நாட்டை கைப்பற்ற முடியும். பிறகு கரிகாலன் சென்ற இடத்திற்கே அவனது மகன் கிள்ளிவளவனையும் அனுப்பிவிடலாம். என் வஞ்சத்தை தீர்க்க என் மனைவியே சென்று கரிகாலனை கொன்றுவிட்டாள் என்று அறிந்தால் என் கணவர் எவ்வளவு மகிழ்வார். அவர் முகம் மலர வேண்டும், அகம் நிறைய வேண்டும். அதற்காக வேணும் என் கரத்தால் அந்த கரிகாலனை நான் கொல்ல வேண்டும். இது என்ன கூட்டம்? அரண்மனைக்குள் எதற்காக வருகிறார்கள்? ஏதோ நிகழ்ச்சி நடக்கப் போவது போல் தோன்றுகிறதே. ஒருவேளை இது என்றைக்கும் நடக்கும் இயல்பான நிகழ்ச்சியா, அல்லது இன்று ஏதேனும் முக்கியமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறதா?